சிவாய நம. பக்தி இலக்கியத்தில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என இரு பிரிவாக இருந்தனர். அவர்களில் நான் நாயன்மார்கள் பற்றி கூறுகின்றேன். நாயன்மார்கள் வரலாறு எப்படி உருவானது? நாயன்மார் என்போர், அதாவது கிபி 400 1000 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த சிவனடியார்கள் சிலர் ஆவார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் 62 நாயன்மார்களை பற்றி கூறியுள்ளார். அதன் பின் சேக்கிழார் திருத்தொண்ட தொகையில் கூறப்பட்ட 62 பேருடன் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் இணைத்து 63 வரலாற்றையும் திருத்தொண்டர் புராணம் என்றும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாயன்மார்களின் பட்டியல். நாயன்மாரை அறிமுகம் செய்து வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பாடிய நாயன்மார் 60 பேர், 63 பேர் அல்ல. சுவாமி மலைக்கு படி 60, ஆண்டுகள் 60, மனிதனுக்கு விழா செய்வது 60, ஒரு நாளைக்கு நாளிகை 60, ஒரு நாளிகைக்கு வினாடி 60, ஒரு வினாடிக்கு நொடி 60. இப்படி 60 என்றுதான் கணக்கு வரும், 63 என்று வராது. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் அடியை எடுத்து கொடுக்க பாடிய நாயன்மார்கள் 60 பேர் தான். சுந்தரமூர்த்தி நாயனார் மறைவுக்கு பின் 100 ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நம்பியடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய 60 நாயன்மாரை கொஞ்சம் விரிவாக பாடியிருக்கின்றார். அப்போது 60 நாயன்மாரை பாடி அந்த 60 நாயன்மாரையும் பாடி கொடுத்த சுந்தரர் அவரை பெற்று கொடுத்த அப்பா ஜடையனார், அம்மா இசை ஞானியர் ஆகியோரை சேர்த்து 63ஆக ஆக்கினார். பக்தியே பிரதானம். நாயன்மார்களில் சிலரே சமய நூல்களில் புலமை உடையவர்கள், மற்றவர்கள்லாம் மிக சிறந்த பக்தர்கள் மட்டுமே. பலரும் பல்வேறு தொழில்களை செய்து உயிர் வாழ்ந்தவர்கள். இறையருள் பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும், எல்லாரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது. பெண்கள் வீட்டோடு இருந்த அக்காலகட்டத்தில் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி, இசைஞானியார் மற்றும் திலகவதியார், சந்தன தாதியார், கமலவதியார் ஆகியோர் சிவபூஜையை பிரதானமாக கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டுகள் பல செய்து முக்தி அடைந்தது வேக்கத்தக்க ஒன்றாகும். ஈசன் இன்றி அணுவும் அசையாது. காகலானை உதைத்த கருணாமூர்த்தியே, தன்னலமற்ற பக்தியுடன் நாம் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவோம். திருச்சிற்றம்பலம்.